உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் இஸ்ரேல் என்னும் நாடு, தேசம், அதில் எருசலேம் என்னும் பட்டணம், இதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரேலானது எருசலேம், ஜுதேயா, யூதா கோத்திரம், இதை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை பெரும்பாலான ஊழியர்களும் அறியவில்லை, நாட்டு தலைவர்களும் அறியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அவரவர் தங்கள் தங்கள் மன ஓட்டத்தின்படி, என்ன ஓட்டத்தின்படி அப்போது நடக்கிற ஒரு காட்சிகளை, சூழ்நிலைகளை பார்த்து, சம்பவங்களை பார்த்து, ஐயோ 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 அவன் அடிக்கிறான் அப்படியாச்சா அப்படியாச்சான்னு கர்த்தருக்கே விரோதமாக பேசிட்டு இருக்கிறார்கள். இது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. போப்பாண்டவர் முதற்கொண்டு தப்பா தான் பேசியிருக்காரு. போப்பாண்டருக்கு பைபிள் தெரியல, இயேசுநாதரையும் தெரியல, கடவுளுடைய சித்தமும் தெரியல. அப்ப உலக கத்தோலிக்க மத தலைவராகிய போப்பாண்டவருக்கும் தெரியல இந்த இஸ்ரேல் நாட்டை பத்தி, தேவனுடைய சித்தத்தை பத்தி, எதிர்காலத்தில் என்ன நடக்கிறத பத்தி. அதே போல இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள், பெரிய போதர்கள், நாம் தீர்க்கதரிசி என்று சொல்கிற பலருக்கும் தெரியவில்லை. ஆனால் அதை குறித்து இந்த ஒரு காணொளி பதிவில் வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு பார்க்க போகிறோம். தேவனுடைய சித்தத்தை என்ன என்று பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு பின்பு முழு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், தெரிவிக்க விரும்புகிறேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசி கேட்போம். சகரியா 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். இதை குறித்து எந்த மனிதனோ, எந்த ஆராய்ச்சியாளனோ, தீர்க்கதரிசியோ, மத தலைவனோ சொல்லவில்லை. அவங்களுக்கு இது புரியவும் செய்யாது. இதை புரிந்த ஒரே ஒருத்தர், சர்வலோகத்தை உண்டாக்கின, சர்வ மனிதர்களை உண்டாக்கின, அவருடைய சித்தத்தை அவர் செய்கிறார். தேவன் வானமுமே அவர் படிச்சாருங்க, அவருடைய சித்தம் நடக்கும். இதுல இந்த மாம்சத்தில் ஒரு கிறுக்கு போல பூந்தர் கத்திட்டு இருக்கிறதா டென்ஷன் ஆகும். தேவனுடைய சித்தமும் தெரியாது, பைபிள் படிக்க மாட்டேன். அந்த இஸ்ரேலை குறித்து, யூதேயாவை குறித்து கர்த்தருடைய பாரம். நம்ம இன்னைக்கு யுத்தம் நடக்குது, ஹோர்மோஸ் நீரினை பிடிச்சிட்டாங்க, டீசல் வர மாட்டேங்குது, பெட்ரோல் வர மாட்டேங்குது, கேஸ் வர மாட்டேங்குது, ஐயோ குய்யோ முறைன்னு கத்திட்டு இருக்கோம். ஒன்றை மாற்றம் தெரிந்து கொள்ளுங்கள், வேற எங்க யுத்தம் நடந்தாலும் உலகம் பதவதைக்காது, பதற்றம் அடையாது. இஸ்ரேல்ல யுத்தம் துவக்கி இந்த அரபுகளுக்கு நாடுகளுக்கும் குறிப்பா ஒரு 9 நாடு, எகிப்து, ஜோர்தான், சிரியா, லெபனான், ஈராக், ஈரான், இன்னும் சில நாடுகள், இதெல்லாம் சேர்ந்து இவங்க அடிப்பாங்க. கடவுள் அவருடைய வல்லமை, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் செயல்பாடு நடத்துவதற்கு அவருடைய மக்கள் தேவைப்படுகிறார்கள். சாத்தான் அவனுடைய திட்டத்தை, சித்தத்தை செயல்பாடு நிறைவேற்ற அவனுக்கு ஒரு மனித கூட்டம் தேவைப்படும். ரெண்டா பிரிச்சுக்குவோம், காட்ஸ் பவர், டெவில்ஸ் பவர். காட்ஸ் பீப்புள், டெவில்ஸ் பீப்புள். இவ்வளவுதான். இதான் இந்த உலகம். நன்மை தீமை, ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று நரகம். ஒன்று கர்த்தரை நம்பி ஆகணும், இன்னும் சாத்தா நம்பி ஆகணும். ஒரு மனித உலகத்தை பிறந்துட்டா இதான் கடமை. அவனுடைய தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அதை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கர்த்தர் பக்கம் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
இப்ப இந்த இஸ்ரேலை குறித்து எருசலேமை குறித்து கர்த்தருடைய பாரம் என்ன, அதுதான் வாசி கேட்க போறோம். கேட்போம். இஸ்ரேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரம். நேரடியா கர்த்தருடைய பாரம் என்னன்னு சொல்லாம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். 3ஆம் வசனத்துல இருக்குது கர்த்தருடைய பாரம் இதுதான், அப்படி இதான் கர்த்தருடைய பாரம். ஸ்ட்ரைட்டா போகாம ஒரு பெரிய அடைமொழி கொடுக்க, இங்கதான் எல்லாரும் சிந்திக்கணும். வானங்களை விரித்து, நான் சற்று முன்பு சொன்னேன், பரலோகத்தை பூலோகத்தை அவர் தான் உண்டாக்கினார், அவர் சித்தம் தான் நிறைவேறணும்னு. இதை முதல்ல எல்லா மக்களும் புரிஞ்சுங்க. இளைஞ கடவுளுடைய நீதிமன்றம் பேசிட்டு இருக்காங்களா? இந்த யூடியூப்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகும். அப்பவே இஷ்டத்துக்கு நான் வேலை ஆராய்ச்சி, அந்த மண்ணாங்கட்டி ஆராய்ச்சி, என்ன ஆராய்ச்சி, மண்ட மூலம் அது இதில் ஆராய்ச்சி பண்ண எல்லாம் தப்பாகி போயிடும். தேவ சித்தத்தை அறிந்து பைபிளை சாட்சியாக வைத்து இன்றைக்கு நடக்கின்றவர்களை ஆதாரமாக வைத்து பேசணும். இந்த நிராட்சி டேரக்டர் ஒருத்தர் இருக்காம, அவங்களும் ஒருத்தன் போட்டிருக்கான், ஒரு பெரிய போதனை ஆராய்ச்சியாளனா எருசலேமின் சமாதானத்துக்கு வேண்டிக்குள்ள பாய்க்குவாங்கன்னு சொல்லி சங்கீதம் 122 6ஆம் வசனம் 4 6 வசனம் போட்டு அது தப்பு, அப்படிலாம் வேண்டிக்கிறவங்க லூசு போய் பேசிக்கிறான். முதல்ல உன் ஆராய்ச்சியெல்லாம் கூடி குப்பையில போடு. உன் மண்டையில உதிக்கிறது நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட். தேவனுடைய சித்தம் பார்ப்போம். வானங்களை விரித்து பரலோகம் அதுல வந்துருது. பூமியை அஸ்திவாரப்படுத்தி பூமி வந்தது. மனுஷனுடைய ஆவியை அவனுக்கு உண்டாக்குகிற கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் யூடியூப்ல ரொம்ப நீண்ட நெடிய விளக்கம் கொடுக்க எனக்கு ஒரு 10 ரொம்ப சுருக்க வேண்டியது. நேரடியா இஸ்ரேலை கொஞ்சம் கர்த்தர் பாருன்னு போயிடலாம்ல, அது வருது, பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு பெரிய அடைமொழி? வானத்தினுடைய சித்தம், பூமியிலோட சித்தம், மனிதர்களோட சித்தம். இப்பேற்பட்ட தேவன் வானத்தை உண்டாக்குறவர், பூமியை உண்டாக்குனவர், இந்த இஸ்ரேல் எனும் நாடை இஸ்ரேல் உண்டாக்குனவர். அதில் உள்ள இந்த இஸ்ரேலை குறிச்ச பாரத்தை சொல்றாருன்னு விளக்கம் சொல்லிட்டு இதோ சுற்றிலும் இருக்கிற, இப்ப இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரம், நான் எருசலேமை இஸ்ரேலை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும். எருசலேம் வந்து இந்த பூவுலகத்தில் சகல நாடுகளுக்கும் தலைவர்களுக்கும் தேசங்களுக்கும் அது ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் சொல்லிட்டார் கடவுள்னா. அப்ப நீங்க என்னடா பெருசா போய் பேசி கிளிக்க போறீங்க? போப்பான்ற விஷயத்தில உழைட்டு இருக்காரு, பயம் தெரியாது. இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறான் தப்புன்னு ரூசத்தமா வச்சிருக்கிறார். ஒரு நாளும் இஸ்ரேலர்கள் போய் யுத்தம் பண்ண மாட்டாங்க. தங்களை தாக்கினா அவங்க விட மாட்டாங்க. இது அவங்க கொள்கை. இப்போ கடவுள் சொல்றாரு, அவருக்கு ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் கொஞ்சம் பாரம் இருக்குதான். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே, எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அதுல விசேஷமான யூதாவும் அப்படி. அப்படின்னா இந்த எருசலேமை பூமி உலகம் உள்ளவரை இயேசுநாதர் மரித்துயிர்த்து பரமே சென்று மீண்டும் இறங்கி இந்த பூமியை அழித்தொழித்து ராஜ்யத்தை போடுற வரைக்கும், பல ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிற வரைக்கும் இந்த இஸ்ரேல் தத்தளிப்பின் பாத்திரமாயிருக்கும். இதை முதலாவது இதை கேட்கிற நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அது அந்த எருசலேமை போடுற முற்றுகையிலே யூதாவும் அப்படியே இருக்கும். அடுத்த வார்த்தை கேட்போம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும், நான் எருசலேமை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, அரேபியர்களுக்கு மட்டுமல்ல, 7 கண்டத்தில் உள்ள அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆர்டிகா, ஆஸ்திரேலியா, 7-8 கண்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை நல்லா என்ன சொல்ல மாதிரி வாசி கேட்போம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும். எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரேலுடைய விரோதிகள், இந்த நான் சொல்லி குறிப்பிட்ட அந்த 7-8-9 நாடுகளை சார்ந்தவங்க, இந்த ஈரான் தான் இந்த சாத்தான், அந்த சாத்தானுக்கு கையாள்கள் தான் நான் சொன்ன மற்ற நாடுகள், இந்த லெபனான், சிரியா, ஈராக்கு, எகிப்து, ஜோர்டான், இங்க கொண்டு போய் இந்த சாத்தானுடைய படைகள் அங்க வச்சுக்கிட்டு இந்த எருசலேம் தாக்குவான். ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இருக்கனால ஈரான் எருசலேமிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கனால ஒண்ணும் தெரியாத மாதிரி பம்மிக்குவான். ஆனா பணத்தை கொடுக்கறது, ஆட்களை அனுப்புறது,
ரவுடிசத்தை தீவிரவாதிகளை உருவாக்குறது, இந்த ராணுவம் மாதிரியே கட்டமைச்சு தீவிரவாக்கும் போது ஒரு ராணுவம் ஐஆர்ஜிசி சொல்லிருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் செய்வது யாரு? ஹெஸ்போலா உருவாக்குன யார்? ஹவுதீஸ் உருவாக்குன யாரு? எப்படி அவங்க எங்க இருந்து வந்தாங்க? குதிச்சு வந்துட்டாங்க நம்ம இருந்து. ஹன்சர் அல்லா அவன் ஒரு குரூப்பு, ஹல்காசாம் அது ஒரு குரூப்பு. இதெல்லாம் யாரு? இதைத்தான் சொல்லுது. எப்பொழுதெல்லாம் இவங்க எருசலேமை தொடரானுகளோ தாக்குறானுகளோ கர்த்தர் அதை தத்தளிப்பின் பாத்திரமாக்கிடுவார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிக்க முடிப்போம். சகல ஜனங்களுக்கும் பாரமான கல். இந்த உலகத்துள்ள சகல ஜனங்களுக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாரமான கல். அப்படி என்றால் ஒரு தலை மேல ஒரு 100 கிலோ கல்லை தூக்கி வச்சு அந்த பாரத்தை எப்படி சுமந்து இருக்கானோ அது போல இஸ்ரேல் என்று பேசினாலே, அதை தொட்டாலே, அதை தாக்கினாலே உலகத்துக்கே பெரிய பாரம் வந்துடும். அவன் எவனையும் போய் தாக்க மாட்டான். அதை கிளப்புகிற யாவரும், அதை கிளப்புகிற, அதாவது இந்த இஸ்ரேலை அழிப்பேன், ஒழிப்பேன், அதை காலி பண்ணுவேன். இந்த இஸ்ரேல் எருசலேம் பல முறை எதிரிகளால் சூழப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சகரியாவை பார்த்துட்டோம், சரியா? இப்போ சகரியாவில் பண்ட பார்த்தோமா 14 வருவோம். அந்த ஊருக்கு சூழப்பட போகுது. சகரியா 14 1 2 3. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண, எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதிகளையும் கர்த்தரை கூட்டுவாராம். லூசுப்பல மாதிரி பேசிருக்காடா. அதாவது பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளையில ஒரு உயிரை கொல்லக்கூடாது, கொலை செய்யாது இருப்பாயாக 6வது கட்டளை. அது குற்றம். அப்ப முதல் கொலை எங்க விழுந்துச்சு? காயின் ஆபேலை கொன்னான். பூமியில முதல் கொலை. புரிஞ்சுக்கணும், அது குற்றம். ஆனா எதிராளிகளாக இந்த பேய் கும்பல், சாத்தான் கும்பல் என்னை அழிக்க வரும் பொழுது, இஸ்ரேலை அழிக்க வரும் பொழுது, நான் திருப்பி தாக்கும் போது அவன் கொல்லப்படுகிறான் என்றால் அது குற்றம் இல்லை, அது தற்காப்பு. இப்ப இந்த வார்த்தை எல்லாரும் புரிஞ்சுங்க. தேவையில்லாம உளராதி உளவி கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். இங்க என்ன போட்டிருக்கு? Not only Arab countries. The time will come, then whole world nation will rise against Israel. அதுவும் கடவுள் தெரியும். மறுபடியும் வசனவாசி கேட்போம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதி, சகல ஜாதி. இந்த அரபு ஜாதி மட்டுமல்ல, இந்த அமலேக்கியன் மட்டுமல்ல, இந்த ஈராக்கியன் மட்டுமல்ல, இந்த பெலிஸ்தீன் மட்டுமல்ல, பாலஸ்தீனா. நான் போட்ட பட்டியலை மறந்துட்டு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. பாலஸ்தீனா அது 9 கண்ட்ரில இதுவும். இவங்க மட்டுமல்ல, ரஷ்யா எழும்புவான், கொரியா, வட கொரியா எழும்புவான், தென் கொரியா எழும்ப மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த, தேவனை அறிந்த ஜனங்கள், அந்த நாடு, அந்த நாட்டின் தலைவர் அதுக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள், அதற்கு ஆதரவாக நிற்பார்கள். அப்படித்தான் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறது. புரிகிறதா? புரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தை உண்டாக்கி, பூலோகத்தை உண்டாக்கி, மனுஷன் உண்டாக்கி கர்த்தர் சொல்றாரு, இந்த எருசலேம் எதிரிகளால் சூழப்படும். இதுக்கு முடிவு எப்போன்னு சொன்னா வெளிப்படுத்தல் போயிடும். கடைசியா சூழப்படும் பொழுது கர்த்தரை முடிவு உண்டாக்கிடுவார். அதுக்கப்புறம் சூழப்படாது. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசி கேட்போம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி, அவர்கள் யார் என்றால், இந்த அர்த்தம் எல்லா பெந்தோஸ்காரனும் பைபிள்காரன் தப்பு பேசலாம். பலமுறை சொல்லி எப்ப சொல்றேன், பைபிள்காரன் தப்பு தப்பா கற்றுக்கிறாங்க. இந்த யுத்தம் நடக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட மிருகம் சுரப கலதிச்சு வந்துருவான். அந்த 1000 வருஷ சாட்சி முடிஞ்சிடும்.
அந்த கிறிஸ்துவ வந்துருவான். சாத்தானும் கடைசியாக இந்த உலகத்தை நான் சேர்த்துக்கிட்டு முழு பலத்தோட கர்த்தர் யுத்தம் பண்ண நிற்பான். அங்க வந்து ஆலயத்தை உட்கார்ந்து நான் தேவன் என்று சொல்லிடுவான். கர்த்தருக்கு விரோதமா பேசுவான். ஆலயத்தில் ஆராதனை உட்கார்ந்துருவான். தேவனுக்கு விரோதமா பேசுவான். நான் தான் கடவுளும்பா. இந்த சூழப்படுதல் இங்க எருசலேம் என்று போடாமல் பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரம்னு போட்டிருக்கு. இங்க இதுக்கு இஸ்ரேல் பேர் வைக்கல. ஆனா இந்த விளக்கமே அது இஸ்ரேலை தான் குறிக்கும். வாசி கேட்போம். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய சாத்தானும் அவனுடைய உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து சாத்தான் உலகம் முழுசும் கூட்டிட்டு வந்து பூமி எங்கு பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும், பரிசுத்தவான் பாளையம் என்பது எருசலேம், பிரியமான நகரத்தை தேவனுடைய பிரியமான நகரம் என்பது எருசலேம், இஸ்ராயேல் வளைந்து கொண்டார்கள். அதை வளைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது தேவனான வானத்திலிருந்து அப்பொழுது இப்ப இருக்க பயிற்று செட்டு கண்டம் விட்டு கண்டமாய் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் ஆட்டம்பம் உங்க பாம்பல கர்த்தருக்கு மூடி நத்திங் டூயிங். ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் கர்த்தர் வானத்தின் அக்னி இருக்கும் பக்வமாயிடும். நியூக்ளியர் பாம்பை பத்தி நான் என்னுடைய புத்தகத்தை தெளிவா போட்டிருக்கேன். யூடியூப்ல பதிவு பண்ணிருக்கேன். எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டான். உண்டாக்கப்பட்ட பொருள் ஒரு நாள் அழிக்கப்படணுமா வேண்டாமா? நீங்க உங்க முடிவு கூட இது ரொம்ப சிம்பிள், கடினமானது இல்லை. ஒரு பொருளை உண்டாக்கி விட்டால் அது ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்படாத ஒரே ஒரு பொருள் இயேசு நமக்கு அருளும் நித்திய ஜீவன், the eternal life. The eternal God is giving the eternal life to his people only, the holiness only. 7 விதமான பரிசுத்தவான் பைபிள் இருக்கு. நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அவர் என்ன சொன்ன, நானே நித்திய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர், நானே நித்திய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி அதான் இஸ்ரவேல் தேசம் குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். the life and eternal life. Unlimited life. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை இழந்து, நித்திய ஜீவனை ஆதாம் கொடுத்தார். அவன் இழந்து போயிட்டான். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை பலியாக விலையாக கொடுத்து அதை மீட்டு கொடுத்து தம்மை விசுவாசிக்கிற நம்புகிற கற்பனை கை கொள்கிற அவருக்கு அன்பு உருகிற கட்டளை பற்றி கொண்டிருக்கிற கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இந்த வரலாற்று சரித்திரத்தை, தீர்க்கதரிசன வரலாற்று சரித்திரத்தை பேசும்போது ஒரு சத்தியத்தையும் நான் உள்ளே கொடுக்கிறேன். நித்திய ஜீவன் அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் அழிக்கப்பட முடியாதவர். எவனாலையும், எந்த தலைவனாலையும், எந்த கொம்பனாலையும், எந்த ஆயுதத்தாலையும் தேவாதி தேவனுடைய வல்லமையை டச் பண்ணக்கூடவனால அவர் நினைச்சாலும் அழிச்சு வச்சுறார். அப்ப நீ வச்சிருக்கிற இந்த கப்பல் படை, வான்படை, ஆட்கள் படை, போர் தளவாடங்கள், விமான போர் தளவாடங்கள், ராணுவ போர் தளவாடங்கள், அதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம அடங்கிடும். சின்ன துப்பாக்கியில இருந்து அணுகுண்டு, ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம், ஆல் பாம்ஸ் will come under this word. இவன் உண்டாக்கி வச்சுட்டான். தேவன் அழிச்சு ஒழிப்பார். என்ன சொல்றாங்க, நியூக்ளியர் பாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு நீ உண்டாக்கிட்டே நான் உண்டாக்கிட்டேன். இப்ப பிரச்சனை என்ன? நியூக்ளியர் பாம் உண்டாக்கணும் சொல்ல அமெரிக்கா நியூக்ளியர் பாம் இருக்கா இல்லையா? இருக்கு. பிரான்ஸ் இருக்கு, இந்த பாகிஸ்தான் தீவிரவாத நாடு பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா கிட்ட இருக்கு, ஒரு 10-12 நாடுகள் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க மேல போய் யுத்தம் பண்ண வேண்டியதானே? உண்டாக்கி வச்சுட்டான்.
இப்ப ஈரான்கார உருவாக்குறாங்க. இவங்க என்ன ஆயிப்போச்சு, மற்றவெல்லாம் தங்கள் நாட்டுடைய உற்பத்திக்காக அணுசக்திக்காக வச்சிருக்கோன்றான். மின்சார தேவை, தொழில் தேவைக்காக வச்சிருக்கிறோம், நாங்க யாரும் முதல்ல போட மாட்டோம். ஆனா ஈரான் உருவாக்குறான் இல்லையா, அவன் வாயால ஆமா நாங்களும் அணுசக்தி மின்சார தயாரிப்பு பண்றோம் சொல்லிக்கிட்டேன், உண்டாக்கி முடிச்சதுமே இஸ்ரேலை தூக்கி போடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அதான் பிரச்சனை. தவளை தன்வாயல் கடும். உண்டாக்குற உடனே ஒரு 10 பாவம் உண்டாக்குறது தயார் பண்ணிட்டாங்க. உண்டாக்கி முடிச்ச உடனே அப்படி தூக்கி இஸ்ரேல் மேல போடுவோம். ஆனால் தான் தடை பண்றாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வா, கொடு, அது வாங்கிட்டு இருக்க கூடாது. இதே புரிஞ்சுக்க. சரி, நீ என்ன ஆயுதத்தை உண்டாக்குனாலும் வானத்தையும் பொண்ணு உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த நான் வெளிப்படுத்த படிக்க சொன்னேன், மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல 9-10 வருஷம் மாதிரி வாசிப்போம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி, எவர்கள் சாத்தானின் சேனைகள், உலக நாடுகள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும், பரிசுத்தவான்கள் பாளையம் என்று விளக்கமாய் சொல்லப்படுகிற இஸ்ரேல் எருசலேம் பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டார்கள். பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டார்கள். ஏன் அது பரிசுத்தவான் பாளையம் என்றால் இயேசுநாதர் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், வாழ்ந்த ஊர், மரித்த ஊர், ரத்தம் செலுத்தின ஊர். அதனால அது பரிசுத்த நகரம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல போயிருந்தோம், ரத்த ஆறை ஓட விட்டு உருவான தேசம் என்று சொல்லி போட்டிருந்தோம். குறைஞ்ச பேருக்குதான் சந்தைய பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். தேவையில்லாத எல்லாம் என்னமோ பாவ காட்சி உள்ள வீடியோவெல்லாம் கோடிக்கணக்கான வியூஸ் போகுது. சத்தியத்தை போட்டா கேட்க ஆளுல, என்னாலும் கேட்கிறவர்கள் கேட்கட்டும். அதை கேட்கிறவங்க ரொம்ப பயமான ஆட்கள், குறைந்த ஆட்கள் தான் கேட்கிறாங்க, என்னோட ஃபீட்பேக் பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, விளக்கம் கேட்கிறாங்க, தொடர்பு கொள்றாங்க. நான் மணிக்கணக்கில் அவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப நம்ம படிச்ச இந்த சம்பவம் கடைசியாக எருசலேம் சொல்லப்படும். அது மிருக சொல்வம் வரணும், கலவீசி வரணும், அந்திகிசு வரணும், ஆயுத சாட்சி முடியணும், அந்திகிசு வரணும். அப்புறம் தான் கடைசியா சாத்தான் எழும்புவான். அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவன், அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, பரலோகத்தின் தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த அக்கினி சும்மா போட்டுட்டு பயில இந்த விளக்கமா போடணும். அக்கினா இவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்களே, ஹைப்பர் சோனிக் அப்படின்னு, சூப்பர் சோனிக். அமெரிக்கா ஒன்று புதுசா இந்த ஈரான் வாரில் பயன்படுத்த போறேன், ஈகிள் வார், ஈகிள் ஃபைட்டர். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததான். ஆனா கர்த்தர் வானத்தில் அக்கினி இறக்கும் போது அந்த ஒவ்வொரு அக்னியும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு அக்னி வந்தா போது ஒரு நாடு கிடையாது. அப்ப நீங்க கற்பனை பண்ணி, மழை ஒரு பெரிய மழை பெயர்ந்து உருண்டு வந்த மாதிரி அக்னி வந்து விடுவோம், கொளுத்து விட்டு எரியும், பூமியே நரகமாக்கிடுவார் கடவுள். அதுக்கு முன்னாடி நான் சற்று முன்பு சொன்ன இந்த 7 விதமான பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் முடிச்சு, சகல பேர் உயிர்த்தெழுந்த பின்பு நியாயத்தீர்ப்பு முடிச்சு, அது 7வது வகையான பரிசுத்தவான்கள். அதாவது செம்மறியாடு வெள்ளாடா பிரிப்பார். வலது பக்கம் செம்மறியாடு என்பது வானவியல் பிதாவால் ஆசிக்கப்பட்டவர்களே, உலக தோட்டம் உங்களுக்கு ஆயத்தப்பட்ட தேவனுடைய பங்கனை சொல்லி கூட்டிட்டு இடது பக்கத்தில் வெள்ளாடு பார்த்து, உலகம் உண்டான சாத்தானுக்காக அவன் தூதருக்காக உண்டாப்பட அக்கைகளை போன்று தள்ளுவார். சாத்தானையும் இந்த மக்களை தள்ளிட்டு அப்படியே இந்த பரிசுத்தவான்கள் மத்திய ஆகத்துக்கு போயிடுவாங்க. மேல இருக்கிற வானமெல்லாம் பாய போல சுருட்டப்பட்டுரும். முழு உலகமும் அக்கினால் அழித்தொழிக்கப்படும். அது எப்போ என்றால் இறுதியாக இந்த இஸ்ரேலும் எருசலேமும் சாத்தானுடைய சேனைகளால் சூழப்படும் பொழுது, அது கடைசி. இப்ப நான் சொன்னது, இப்ப சகரியா 14 சூழப்படும், சகரியா 12 சூழப்படும். இன்னும் சகரியா 12 படி முழுமையா சூழப்படவில்லை இஸ்ரேல் நகரம். இப்ப கொஞ்சம் இப்ப நடக்கலாம், கொஞ்சம் இன்னும் சூழப்படவில்லை, முயற்சிக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் பிறந்த முதல் நாள்
உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா 1948 மே 14ஆம் தேதி இஸ்ரேல் நாடுன்னு ஒரு நாடு பிறக்குது. நள்ளிரவு அறிவிக்கிறாங்க. அடுத்த நாளே அழிக்கணும்னு நின்றாங்க. ஒரு புதிதாய் பிறந்த பச்சை குழந்தையை கொல்வது போல, பிறந்து ஒரு நாளே ஆன குழந்தையை கொல்வது போல சுதந்திரம் பெற்று பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் பெற்று அன்றைக்கு இந்த அமெரிக்கா அங்கீகாரம் பண்ணி பல நாடுகள் அங்கீகாரம் பண்ணி த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி அமெரிக்கா அப்போல ஜனாதிபதி கைது போட்டார். நல்லா அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் மக்களுக்கு தெய்வார்த்தமாக தீர்க்கதரிசனமாக உளவுத்துறை மூலமாக இன்னைக்கு அறிவிச்சோம்னா நாளைக்கு உங்களை அழிச்சிடுவான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆங்க பார்த்து உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றணும் சொல்லி பிறந்த ஒரே நாளான அந்த தேசத்தை 6-7 நாடு சூழ்ந்து அடிக்கிறான். இந்த 6 days வாருங்கிறது அது அப்புறம் அது 68 அந்த 67 66 67 நடக்கும். நான் சொல்ல 48 இந்த 6 days 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள இங்கே பயமா எல்லா இராணுவ கட்டமைப்பு முப்படை உருவாகிட்டான். ஆனா இஸ்ரேல் நாடு பிறந்த அன்னைக்கு எந்த படையும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. அன்னைக்கு அது சொல்லி பிறந்து நிற்கிறான். இதுக்கு போப்பாண்டர் என்ன சொல்ல போறாரு? ஒரு அமைதி இவருக்கே அமைதி சமாதானம் தெரியாது. ஏகப்பட்ட ஆர்சி கோயிலுக்கு பூட்டி கிடக்கு, உள்ள சண்டை வந்து அதை போப்பாண்டரை போய் சமாதானப்படுத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? சமாதானத்தை பற்றி பேச இயேசுநாதருக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. நாம் சமாதானமாய் வாழ வேண்டும், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், சமாதானத்துக்கு வேலை செய்யும். நீ இஸ்ரேல போய் நீ அடிக்கிறன்னு கண்டிக்கிறதுக்கு போப்பாண்ட ரைட்ஸ் கிடையாது. ட்ரம்ப் சொல்லிட்டாரு உடனே போப்பாண்டாங்க, நீ என்ன பேசிட்டு போயாண்டாரு, மரியாதையே போச்சு. தேவையாது போப்பாண்ட ஒன்று செய்யலாம், சமாதானத்துக்காக பிரேயர் பண்ணலாம், இல்லை உண்ணாவிரதம் இருக்கலாம். 40 நாள் சோறு தண்ணி இல்லாம போப்பாண்டர் உண்ணாவிரதம் இருக்கலாம். ஒருவேளை அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தான் சமாதானத்தை கொடுக்கணும், வேற ஒன்றும் கொடுக்கணும். இதை பத்தி நான் பின்னால வீடியோ போடுறேன். ஆகவே இந்த எருசலேம் தேவனுக்கு பிரியமான நகரம், பரிசுத்த நகரம். அது பலமுறை சொல்லப்படும், இன்னும் சொல்லப்படும். இன்னும் உலகம் எங்கும் பரந்திருக்கிற இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இஸ்ரேல போய் குடியேற்றப்படவில்லை. இப்பொழுது அழியா என்ற பேர்ல நம்ம இந்தியாவிலிருந்து பல ஆயிரம் யூதர்கள் இப்ப அங்க போய் குடியேறாங்க. இது உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அந்த நாட்டில் குடியேற்றப்பட வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் வாசி. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களை எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு, இந்த உலகம் முழுவதும் துரத்தி விடப்பட்ட இந்த சில மக்கள் உன் தேவனாய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் இருக்கும்போது நீ ஒரு இதயத்தை சிந்தனை செய்ய அங்கிருந்து கொண்டு மறுபடியும் ஒரு இஸ்ரவேலர், ஒரு யூதர் உலகத்தில் எங்க இருந்தாலும் தன் தாய் நாட்டுக்கு. இப்ப இந்த மாசம் ஒரு 7 நாள் ஏப்ரல் 18 ஒரு 7 நாள் என்ன அமெரிக்காவில் உள்ள ஒரு 500க்கும் மேற்பட்ட ஒரு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தொழிலெல்லாம் சேர்ந்து ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் பைபிள் அப்படியே மூச்சூடாம நிறுத்தாம வாசித்து முடிச்சிருக்காங்க. இது வரலாற்று சாதனை. ஆனா எங்க சபையில நாங்கள் சபையாய் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா சபையும் போனதும் கிட்டார் கூட மியூசிக் போட்டு டம்மு டம்முன்னு அடிப்பேன். அப்படியே செய்ய மாட்டேன். வந்தவுடனே ஆலோசனை பகுதின்னு சொல்லிடுவேன். வேத வாசிப்பு முதல் பகுதி. எங்க ஆலயத்தில் உள்ள வந்ததுமே முதல் பகுதி ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது, குதிக்கிறது, கும்மாங்குத்து, டப்பாங்குத்துலாம் கிடையாது. மற்ற சபை மாதிரி கிடையாது எங்க சபை. இஸ்ரேல் எப்படி நாங்க தான் கிங்னு சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி உலகத்தில் அவ்வளவு சபை நான் சவால் விடுறேன். எங்க சபை உள்ள நுழைஞ்சதுமே முதல்ல வேத வாசிப்பு, அப்புறம் அந்த வாசித்த வேதத்துக்கு ஆலோசனை விளக்கம். இதுவே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். இது பிடிக்காமலே நிறைய பேர் ஓடிட்டாங்க. அப்படியாக
வேதத்தை 2 முறை சபையாக ஒன்றாக சேர்ந்து வாசித்து முடித்த ஒரு சபை பூமியில் ஒன்று உண்டென்றால் அது எங்களுடைய சபை மட்டுமே. இதை நான் பெருமையாக சொல்ல, இதை கர்த்தர் விரும்புவார். இது என் சுய பெருமை இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துற பெருமை. இப்ப வாசித்திருக்காங்க. இதை ஏன் இப்ப இடையில கொண்டு வருகிறேன் என்றால், உலகம் முழுசு பரம்பிக்க யூதர்கள் தினமும் தங்களுடைய வேதத்தை வாசிப்பார்கள், செபிப்பார்கள், சிதறடிக்கப்படுவர்கள். அவருடைய நோக்கம் என்று நான் மீண்டும் நாங்கள் இஸ்ரேலுக்கு போவோம், என்று எங்கள் நாட்டுக்கு திரும்புவோம், கடவுளே எப்பொழுது கூட்டிட்டு போவீர். இப்ப அழைப்பு கொடுத்துட்டாங்க, இந்தியா போங்க ராஜா போங்க, சந்தோஷமா இந்தியா வழி அனுப்புது. சரி, இப்ப இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா வேண்டாமா? உடனே இப்ப நிறைய பேர் தற்போது வந்து ஒரு சூப்பர் செய்தி, மண்ணாங்கட்டி செய்தி ஏன் சொல்ல போறாங்க. தற்போது கிடைச்ச அதி பயங்கரமான செய்தி. இப்பெல்லாம் லூஸ் தரமா போட்டு வீசி சேர்த்தாங்க. வீசி சேர்த்ததுக்கு லூஸ் தரமா போட்டு இருக்க வீடியோ. நாங்க வந்து காசு சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்காத யூடியூப் நடத்தல, சத்தியத்துக்காக, சாத்தானை ஜெயிப்பதற்காக. ஹல்லேலூயா. யாயேல் மசாயா வா எல்லோகா எல்லோகா ஹல்லேலூயா. யாயேல் எல்லோகே இஸ்ராயேல். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த படிச்ச வசனத்தின்படி துரத்தி விடப்பட்டவர்கள் தினமும் ஜெபம் செய்து அவங்க ஜெபம் கேட்கப்பட்டு காலங்கள் கூடி வரும்போது மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள். வாசி கேட்போம். உன் தேவனாய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, அந்த புறஜாதியத்தை போய் தங்கி சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. தேவனால் உரைக்கப்பட்ட, தேவனுடைய தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் 100க்கு 100 துல்லியமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தீர்க்கதரிசி நான் நினைவுபடுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதற்கு பின்பு இன்னும் பலமுறை எருசலேம் சொல்லப்படும். கடைசியாக இந்த எருசலேம் சொல்லப்படும். வெளிப்பது 20:9. வானத்தில் தேவன் அக்கினி எடுக்க உலகத்தை அழிச்சு விடுவார். அது வரைக்கும் பலமுறை எருசலேம் சொல்லப்படும். இது கர்த்தருக்கு ரொம்ப பாரமா இருக்கு. வாசிப்ப சரியா 12:2-3 வாசம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எப்பெல்லாம் விரோதமா கூடி கிளப்புற அதை போய் சொல்றியோ. 7ஆம் தேதி அக்டோபர் மாசம் 23 என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? போப்பாண்டவர் என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு? அப்ப இந்த போப்பாண்டவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேலோட கொள்கை என்ன தெரியுமா? நல்ல கடினமா உழைக்கணும், காலை மாலை கர்த்தரை தொழுது கொள்ளணும், ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், சந்தோஷம் மகிழ்ச்சியா பண்டிகை ஆசரிக்கணும், அப்படியே தெய்வத்தை தொழுது கொண்டு வாழணும். இதான் இஸ்ரவேலுடைய தாற்பயம், சட்டதிட்டம், தேவனுடைய திட்டம். அந்த மாதிரி அவங்க தங்களுடைய பண்டிகையை யோம் கிப்பூர் ஓய்வு நாள் பண்டிகை கொண்டாடி இருக்கும்போது இந்த சாத்தானோட பேரோட உள்ள பூந்து துப்பாக்கியால சுட்டு 450 பேரை கொண்டு போயிட்டான். பழைய கைத வச்சு பலரை கொண்டு போட்டா, கொஞ்சம் பேர் மீட்டு எடுத்தாங்க. அப்பொழுது கண்டிக்காத இந்த பைத்தியக்கார பல இப்ப என்ன கண்டிக்கிறீங்க? இப்ப நான் முன்னாடி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதா? அவர்கள் அமைதியா இருப்பார்கள். இது தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளை. நீ இப்ப கிளப் பண்ணினா உடனே சதைச்சிருவான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்த காணொலியில் பதிவிடுகிறேன். அதுவரை கர்த்தர் கொண்டு காப்பராக. நன்றி, வணக்கம்.